Hi friends, இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம வந்து 6 month பேபியோடைய ஃப்ராக் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃப்ராக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சைடில் வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து வச்சுருந்தோம். அந்த ஃப்ளவர் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அது வந்து மிஷின்லேயும் அண்ட் நார்மல் நீடில் யூஸ் பண்ணியும் வந்து நான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு அல்லது ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அகலமாக. அண்ட் இதோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா 20 இன்ச்சஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து 15 இன்ச்சஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரில் அதாவது அந்த ஃப்ளீட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 20 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். அண்டு சைடு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டு பீஸாக இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டிச்சு வந்து லாங் ஸ்டிச் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து இந்த மடிப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே சைடாக இருந்துச்சுன்னா மொத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மொத்தமாக இருக்காது, ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்டு மெயினாக லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரில் வந்து எப்படி அதாவது ஃப்ளீட்டிங் வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து புரியும். ஏன்னா நம்ம அந்த மெத்தட் தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாங் ஸ்டிச் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே தையலாக தான் இருக்கணும். பாதியில் கட் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரே லென்த்தாக வந்து தையல் போட்டுக்கோங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடம் வரைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச்சை போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 4 த்ரெட்டு இருக்கும். கிளாத்துக்கான அடியில் இருக்கிற 2 த்ரெட்டு அண்ட் மேலே வந்து 2 த்ரெட்டு, அதாவது பாபின் த்ரெட்டு 2 இருக்கும் அண்டு நூல்கண்டோட த்ரெட்டு 2 இருக்கும். அதில் ஏதாவது ஒரு த்ரெட்டை மட்டும் நல்லா பிடிச்சிட்டு நம்ம வந்து சுருக்கம் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக பொறுமையாக வந்து நீங்கள் அதை வந்து இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் த்ரெட்டு வந்து கட் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் வேகமாக இழுத்துட்டிங்க அப்படின்னாலும் த்ரெட்டு கட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அந்த சுருக்கம் வந்து எடுத்துகிட்டு வாங்க. இதை வந்து பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து காட்டன் கிளாத். இதுவே உங்களுக்கு நெட்டோ இல்லை சிந்தட்டிக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த மிஷினில் இந்த மேல் பக்கத்தில் நான் வந்து இந்த த்ரெட்டை சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரி நான் பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு 2 தையல் வந்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். பட் இந்த ஃப்ளீட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பூ செய்கிறது ரொம்பவே ஈஸி. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் மேக்கிங் இது வந்து நான் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சிட்றேன். நீங்கள் வந்து அது அதில் போனீங்கனாலே உங்களுக்கு நான் அடுத்தடுத்து ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக போடும்போது நான் உங்களுக்கு அதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர் மேக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதில் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் நீடில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதில் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வந்து இல்லை நான் வந்து எனக்கு கையிலேயே தைச்சிக்கிறேன், எனக்கு இதை விட கையில் வந்து நார்மல் ஊசியில் தைக்கிறது தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் அந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ஒரு 2 தையல் வந்து இதை சுற்றியும் வந்து போட்டுருங்க. உங்களுக்கு பூ வந்து இவ்வளோ பெருசாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட அகலம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இதில் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுருப்போம். 3 இல்லைன்னா 2.5 அந்த அளவுக்கு வச்சுருப்போம். கரெக்டாக நான் மெஷர் பண்ணல, பட் ஒரு 2.5லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஹைட்டு வந்து உங்களுக்கு இன்னும் குட்டி ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு 2 மந்த் 1 மந்த் பேபிக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த அளவை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா குறைச்சிக்கோங்க. 1 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னாலே ஒரு 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு இப்போ அது வந்து பிரிஞ்சு வராது. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மல் நீடில் த்ரெட்டு போட்டு எடுத்துக்கோங்க. சேம் கலர் த்ரெட்டு போட்டுட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஏன் ரன்னிங் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, சென்டரில் வந்து நம்மளுக்கு கேப் அதிகமாக இருக்குது. இதுவே நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். போட்டு இந்த மாதிரி 2 த்ரெட்டோட எட்ஜஸ் அந்த ஸ்டார்டிங் பண்ணோம் இல்லையா, நாட் போட்டு அதையும் இந்த நீடில் இருக்க இதையும் வந்து நீங்கள் வந்து நல்லா இழுத்து கட்டிட்டீங்க, டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அந்த இடையில வந்து அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் வந்து நல்லா இறுக்கமாக டைட் ஆகிரும். அந்த உங்களுக்கு அந்த ஃப்ரில்லுமே பார்த்திங்கன்னா இன்னும் நெருக்கமாகிடும். பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வந்து கொஞ்சம் பூ வந்து பெருசாக பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சு நாட் போட்டுக்கோங்க. லூஸ் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம வந்து நாட் போடுறதுக்குள்ளே லூஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மொத்தமாக இருக்குது துணி. ஸோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது த்ரெட்டு வந்து லூஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான பூ தான் இது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஃபேன்சி பட்டனில் நமக்கு கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கலாம். பட் என்கிட்ட இப்போ கையில் வந்து பட்டன் எதுவும் இல்லாததுனால நான் வந்து ஒரு ஸ்டோன் ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்க போகிறேன். ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கவர் ஆகிற மாதிரி, அந்த பிசுரெல்லாம் கவர் ஆகிற மாதிரி 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பீட்ஸையோ அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டோனு ஃபேன்சி பட்டன்லாம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு வேணுமோ அந்த இடத்துல ஈஸியாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்மக்கிட்ட ஹாட் க்ளூ கன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி கையில் ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த ஸ்டோனில் பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த ஹோல்ஸ் வழியாக தான் இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒட்டுற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் விழுந்துடும், அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஃப்ராக்கு, அதுவும் குழந்தைங்களோட ஃப்ராக்குக்கு அதெல்லாமே வந்து சேஃப்டியும் கிடையாது. குழந்தைங்க அதை பிச்சு வாயில் இது போட்டாங்கன்னா நமக்கு வந்து அது தெரியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு தைக்கிறது ரொம்பவே பெனிஃபிட், ரொம்பவே பரவாயில்ல. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங்காக. அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.